சாமி ஐயப்பா, என்னால் முடியலைங்க சாமி. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சத்தியமாக முடியலைங்க சாமி. முதல்ல நீங்கள் எனக்கு தான் ஒரு மந்திரம் போடணும் போல். எங்கள் வீட்டு சாமியை வச்சு என்னால் சமாளிக்க முடியல. சாமி மாலை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கோவப்படுத்திட்டு இருந்தார். இப்போ மாலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப உச்சக்கட்ட கோவப்படுத்துறாரு. கேட்டால் சாமிங்கிறாரு, கோவப்படக்கூடாதுங்கிறாரு. சாமி கோவப்படுவாராம், அவரு கோவப்படுவாரா, நம்ம கோவப்படக்கூடாதுங்கிறாரு. அதுலேயும் எங்கள் வீட்டு குட்டிச்சாமி வந்துட்டு அநியாயம் இருக்குதுங்களே. மற்ற நாள் தான் மாலை போடுறதுக்கு முந்தினப்பெல்லாம் தான் டெய்லியும் குளிக்கிறதுக்கும் மேக்கப் போடுறதுக்கும் டைம் டெய்லி லேட் பண்ணுவார். இப்போ சாமி குளிச்சோடனே ஒரு பொட்டு போடுறதுக்குமே 1 மணி நேரம் பண்ணுறாரு. என்னால் சமாளிக்க முடியலைங்க சாமி. அதுலேயும் அந்த சாமியை திட்டுறதுக்கு இல்லை. ஸ்கூல்லேருந்து வந்துடுறாரு, வந்ததே டயர்டாக இருக்குதுன்னு படுத்துடுறாரு. படிங்கன்னு சொல்லி திட்டுறதுக்கு இல்லை. எதை சொன்னாலும் சாமி சரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதே சரின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னால் பொறுமை இல்லைங்க சாமி. தயவுசெய்து இந்த 2 சாமிக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி. சாமியோ சரணம் ஐயப்பா. முடியலைங்க சாமி. இன்னும் 1 மாதம் எப்படி நான் கோவப்படாமல் இருக்கிறது எனக்கே தெரியலைங்க சாமி. ஏதாவது வழி சொல்லுங்க.